welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சூப்பர் வெட்டிங்கஸ் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேக்கப்புக்கு நான் வந்து பர்பிள் அண்ட் கோல்டு ஹேலோ ஐஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு லுக் வந்து எல்லா ஃபெஸ்டிவ் அவுட்ஃபிட்ஸ்க்கும் செட் ஆகிற மாதிரியான ஒரு மேக்கப் லுக் தான். ஸோ அந்த லுக் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டேக் அமௌண்ட்டை சப்ஸ்கிரைப். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த டெர்மா வைவோட ஹைட்ரா கிளென்சர் வச்சு என்னோடய ஃபேஸை க்ளீனாகவே நான் வாஷ் பண்ணிட்டேன். இது எல்லா ஸ்கின் டைப்புமே சூட் ஆகும். எஸ்பெஷலி உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். அண்ட் ஃபார் மாய்ஸ்சரைசிங் நான் இன்றைக்கி வந்து நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அஸ் இட் நேம் சேஸ் இது வந்து ஒரு லோஷன் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப திக்காக இருக்காது. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னா இது வந்து ரொம்ப பிசுன்னு ரொம்ப ஆயிலி ஆக்கிட்டு அந்த மாதிரி இருக்காது. குயிக்காக வந்து ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிடும். அட் த சேம் டைம் நம்ம மேக்கப்புக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான கேன்வாஸ் வந்து இது வந்து மேக் பண்ணி கொடுக்கும். ஸோ தென் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ப்ரைமருக்கு நான் வந்து ப்ளூ ஹெவனோட ப்ரைமர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சிலிக்கோன் பேஸ்டு ப்ரைமர். உங்களுக்கு போர்ஸ் ஃபேஸில் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே போர்ஸ் நல்லா ஃபில் பண்ணி நல்லா பிளர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதையுமே என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து கலர் கரெக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த NYBயோட ஆரஞ்சு கரெக்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை எடுத்துகிட்டு எனக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் டார்க் சர்க்கிள் அதுக்கப்புறமா பிக்மெண்டேஷன் இருக்கும் நான் அங்கே எல்லாத்துலேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து கலர் கரெக்ஷன் எதுக்கு பண்ணணும், யாரெல்லாம் பண்ணணும், எந்த ஸ்கின் டைப் இருக்கிறவங்க பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு செப்பரேட்டாகவே ஒரு டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆரஞ்சு கரெக்டாக நம்ம ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் ஆகாமல் இருக்க இதை வந்து எதர் ஒரு கன்சிலர் வச்சு லாக் பண்ணிக்கணும், இல்லாட்டா ஒரு காம்பேக்ட் வச்சு லாக் பண்ணிக்கணும். எனக்கு வந்து பெருசாக க்ரீம் ப்ராடக்ட்ஸை வந்து லேயர் பண்ணுறது பிடிக்காது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா காம்பேக்ட் வச்சு என்னோட ஆரஞ்சு கரெக்டாக நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் மேப்ளினோட ஃபிட்மி காம்பேக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து 310 சன் பீச். அதை வந்து ஒரு பவுடர் ப்ரஷில் எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபவுண்டேஷனுக்கு நான் மேக்கப் ரெவல்யூஷனோட ஃபவுண்டேஷன் ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். இதில் என்னோட ஷேட் வந்து F10. எல்லா ப்ராடக்டோட லிங்க் அண்ட் ஷேடையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டிக் ஃபவுண்டேஷன், நல்லா க்ரீமியாக இருக்கும், ஈஸியாக பிளெண்ட் ஆயிரும். இது நமக்கு கொஞ்சமாக போட்டாலே போதும். பட் நான் இன்றைக்கி என்னோடய பேஸ் வந்து நல்லா வந்து ஃப்ளாலஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் நிறையவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதோட கவரேஜ் வந்து மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் தான். நம்ம வந்து லேயர்ஸ் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் இதை வந்து ஒரு டேம் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது தண்ணியில் நல்லா நினச்சிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா புழிஞ்சிடணும். அதில் எந்த தண்ணியும் இருக்கக்கூடாது. பட் ஸ்பஞ்சில் வந்து கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்பஞ்சு எடுத்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபவுண்டேஷனோட ஃபினிஷ் வந்து ரொம்ப மேட்டும் கிடையாது, ரொம்ப டியூவிங் கிடையாது. ஒரு சாட்டின் ஃபினிஷில் ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபவுண்டேஷன் நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கன்சிலருக்கு நான் வந்து மேப்ளினோட ஃபிட்மி கன்சிலர் தான் எடுத்திருக்கேன். இதில் என்னோட ஷேட் வந்து 25 மீடியம். ஸோ அதை எடுத்து என்னோடய அண்டர் ஐ சர்க்கிள் ஏரியாஸ், அதுக்கப்புறமா என்னோட பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கியூபிட்ஸ் போ அண்ட் சின்லையும் கொஞ்சமாக, அப்புறம் ஃபோர்ஹெட்டில் அண்ட் எனக்கு எங்கெல்லாம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இன்னுமே தெரிகிற மாதிரி இருக்கும் அங்கேயும் அப்ளை பண்ணி நல்லா சேம் ஸ்பஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பிளெண்டிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு மேபி நான் ஆன் கேமராவில் வந்து பிளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் தான் காமிச்சிருப்பேன். பட் இன் ரியல் நான் வந்து ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ப்ராடக்ட் எப்போதுமே ரொம்ப பிளெண்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் இதை நம்ம கண்டிப்பாக செட் பண்ணணும். ஈவன் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்தாலும் ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் இதை கண்டிப்பாக நீங்கள் செட் பண்ண தான் செய்யணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண சேம் காம்பேக்ட் வச்சு என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் செட் பண்ணிக்கிறேன். எப்போதுமே பவுடர்ஸ் நம்மளுடைய மேக்கப்பை வந்து கேக்கி ஆகாது. நம்ம க்ரீம் ப்ராடக்ட்ஸ் நிறைய லேயரை பண்ணி பில்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து கேக்கி ஆகிறதெல்லாம் நிறைய நடக்கும். பட் பவுடர்ஸ் எப்போதுமே வந்து கேக் ஆகாது. பிகாஸ் ஆயிலோ ஸ்வெட்டோ ஒன்ஸ் வந்துட்டு அப்படின்னா பவுடர்ஸ் எல்லாமே மெல்ட் டவுன் ஆயிரும். ஸோ இந்த பவுடர்ஸ் எப்போதுமே நமக்கு வந்து கேக்கி எஃபெக்ட் கொடுக்காது. சப்போஸ் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிறைய பவுடர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பேஸ் முடிச்சதுக்கப்புறமா நான் இப்போ வந்து ஐ மேக்கப்புக்கு போக போகிறேன். அதுக்கு நான் இந்த ஏடிஎஸோட ஜெல் ஐலைனர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து ப்ரௌன் கலர். ஸோ இதை வச்சு என்னோடய ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு ஃப்ளாட் ஆங்கிள்டு ப்ரஷில் ப்ராடக்டை எடுத்து ஐப்ரோஸோட கீழே மேலே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் நான் வந்து எப்போதுமே தொடவே மாட்டேன். ஸோ அவுட்லைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எப்படி ஒரு ட்ராயிங் அவுட்லைன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து கலர் ஃபில் பண்ணுவோமோ அதே மாதிரி உள்ளே வந்து கலர் ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸில் போட்டுக்கிறேன். அண்ட் ஐப்ரோஸ்க்கு தனியாக ஒரு டுட்டோரியலே போட்டிருக்கேன். நீங்கள் அதை வேணால் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐப்ரோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நான் என்னோடய ஐப்ரோஸை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஸ்டெப் பண்ணுறதுனால நம்ம ஐப்ரோஸ் வந்து ரொம்ப அழகாக பாப் ஆகும், நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும், நல்லா பிரைட்டாக இருக்கும் ஃபேஸே. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண கன்சிலரே எடுத்து என்னோடய ஐப்ரோஸ் அப் அண்ட் டவுன் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு
ஃபுல்லாகவுமே நான் வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஐஷேடோ பேஸ்க்கு நான் சேம் கன்சிலரை என்னுடைய லிட்ஸில் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டார்க் சர்க்கிள் இருக்குது, ஸோ அதனால் நான் கன்சிலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஈவன் நீங்கள் வந்து ஒரு ஐ ப்ரைமர் கூட யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஐஷேடோவை. ஸோ அதை நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா இதையுமே அகைன் ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணணும். ஏன்னா கண்ணு மேலே வந்து ஒரு லைன் போகும் இல்லையா, ஸோ அந்த லைனில் வந்து கன்சிலர் டெபாசிட் ஆகிடும். ஸோ அப்படி ஆகாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக அதை வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண காம்பேக்ட் பவுடரை வச்சு ஒரு ஃப்ளஃபி ப்ரஷில் நான் வந்து நல்லா செட் பண்ணிக்கிறேன் என்னோடய கன்சிலரை. அண்ட் நெக்ஸ்ட் ஐஷேடோக்கு நான் இந்த பியூட்டி கிளஸ்டோட கலர் போர்ட் தான் எடுத்திருக்கேன். இதில் என்னுடைய சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு தனி பேலட்டே இருக்குது. ஸோ நான் அந்த பேலட்டை தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஒரு லைட் பிங்க் ஷேட் எடுத்து என்னுடைய க்ரீஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போதுமே டார்க் கலர்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு லைட் கலரை வந்து க்ரீஸில் வந்து போட்டுக்கணும். ஸோ அதுதான் நமக்கு வந்து ஐஷேடோக்கும் வந்து ஒரு டெப்த் கொடுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி என்னுடைய க்ரீஸ்லேயும் ட்ரான்சிஷன் ஏரியாலையும் அதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ சேம் பேலட்லேருந்து என்னோடய சாரீக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு டார்க் வயலட் ஷேட் எடுத்து என்னுடைய அவுட்டர் கார்னரில் நான் ப்ராடக்ட்டை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளேஸ் பண்ணி அதையுமே அப்படியே நான் க்ரீஸ்க்குள்ளே வந்து கொண்டு போய்க்கிறேன். க்ரீஸ்லாம் என்ன அப்படின்னா நம்ம கண்ணில் ஒரு குழி விழும், ஐப்ரோஸ்க்கு கீழே அண்ட் லிட்ஸுக்கு மேலே அந்த இடத்துல ஒரு குழி வரும். ஸோ அதுதான் க்ரீஸ். ஸோ அந்த ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அவுட்டர் கார்னரில் எப்படி நான் ப்ராடக்ட்டை ப்ளேஸ் பண்ணணும், சேம் இன்னர் கார்னர்லேயும் நான் வந்து அதே மாதிரி ப்ராடக்ட்டை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து ஹேலோ ஐஸ். ஹேலோ ஐஸில் வந்து சென்டரில் மட்டும்தான் கிளிட்டர் இருக்கும், இது எல்லா சைடும் வந்து மேட் ஐஷேடோஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவுட்டர் கார்னரில் இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னரில் வந்து நல்லா ப்ராடக்ட்டை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ கலர் வந்து வந்தால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சோ அந்த அளவுக்கு நான் கலர் டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அவுட்டர் அண்ட் இன்னர் கார்னர் முடிச்சதுக்கப்புறமா என்னுடைய ஐலைட்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு நான் வந்து இந்த ஒரு லாவெண்டர் கலர் ஷிமரி ஷேட் எடுத்து என்னோடய ஃபிங்கரால் எடுத்து ப்ராடக்ட் என்னோடய ஐலைட்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவுட்டர் கார்னர் அண்ட் இன்னர் கார்னரில் நான் தொட போகிறது கிடையாது, ஜஸ்ட் சென்டரில் மட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா என்னுடைய சென்டரில் மட்டும் எக்ஸாக்டாக என்னோடய ஐபால் சென்டரில் எங்கே இருக்குமோ அந்த இடத்துல மட்டும் சேம் பேலட்லேருந்தே ஒரு கோல்டன் ஷேட் எடுத்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால நமக்கு வந்து நேரில் பார்க்குறப்ப ஒரு 3D எஃபெக்டில் இருக்கும் ஐஷேடோஸ். அண்ட் அகைன் என்னோட இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னரில் டெப்த்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னருக்கு நான் யூஸ் பண்ணது வந்து ஒரே ஒரு ப்ரஷ் தான், ஒரு பென்சில் ப்ரஷில் தான் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த ட்ரான்சிஷன் ஷேடை மட்டும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், இன்றைக்கி ஐஷேடோக்கு பெரிய டூல்ஸ்லாம் எடுக்கல, 2 ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் மொத்தமாக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ஐஷேடோ கம்ப்ளீட் ஆகிட்டு மேபி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐஷேடோ தான். அண்ட் நெக்ஸ்ட் நான் லோவர் ஐலிட்ஸ்க்கு அந்த பர்பிள் அண்ட் பிங்க் ஷேடையும் மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐலைனருக்கு நான் ஃபேஸஸ் கனடாவோட ஐலைனர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஐலைனர். பிரிசில்ஸ் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும், நமக்கு எவ்வளோ தின்னான லைனும் போட்டுக்க முடியும். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஐலைனர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வாட்டர் ப்ரூஃபும் கூட. ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விங் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா ஐஷேடோ வந்து நல்லா போல்டாக போயிருக்கனால விங் வந்து கொஞ்சம் சின்னதாகவே வச்சுக்கிறேன். ஸோ என்னோட இன்னொரு ஐஸ்லேயும் நான் மேக்கப் வந்து ஆஃப் கேமராலே முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா மஸ்காராக்கு நான் மேபிளினோட கொலோசல் மஸ்காரா யூஸ் பண்ணி என்னோடய அப்பர் அண்ட் லோயர் லேஷஸ்லேயும் 2 ஐஸ்லேயும் நான் வந்து நல்லாவே வந்து கோட் பண்ணிக்கிறேன். அண்ட் மஸ்காராக்குமே நான் தனி டுட்டோரியலே போட்டிருக்கேன், மஸ்காரா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கம்மிங் பேக் டு ஃபேஸ் மேக்கப், நான் இன்றைக்கி வந்து கான்டோர், ப்ளஷ், ஹைலைட் 3த்துக்குமே நான் வந்து சுகரோட ஃபேஸ் பேலட் தான் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுற பேலட் ஷேட் வந்து விவிட் விக்ட்ரி. ஸோ நான் என்னுடைய சீக்ஸோட ஹாலோஸ் ஏரியாவில் நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் பிளெண்ட் பண்ணுறப்ப எப்போதுமே கான்டோரை அப்வர்ட்ஸில் தான் பிளெண்ட் பண்ணிக்கணும், டவுன்வர்ட்ஸில் பிளெண்ட் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறமா ஜா லைன்லேயும் போட்டுக்கிறேன் அண்ட் கொஞ்சமாக ஃபோர்ஹெட்லேயும் போட்டுக்கிறேன். அண்ட் நோஸையும் நான் வந்து ஒரு சின்ன ஃப்ளஃபி ப்ரஷில் நான் வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கான்டோர் எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் அதுக்கு வந்து பேசிக் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஃப்ளஃபி ப்ரஷில் ப்ளஷ் எடுத்து என்னுடைய ஆப்பிள்ஸ் ஆஃப் சீக்ஸை நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ப்ளஷ்ஷுமே நான் கொஞ்சம் சட்டிலாக தான் வச்சுக்க போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் சேம் பேலட்லேருந்து ஒரு ஃபேன் ப்ரஷில் ஹைலைட்டர் எடுத்து என்னுடைய ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ரொம்ப சட்டிலாக தான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஹைலைட்டிங் வந்து பேசிக்காகவே நிறைய தேவைப்படாது. எனக்கு ஆயிலி ஸ்கின். ஸோ ஒன்ஸ் ஆயில் வந்ததுன்னா எனக்கு வந்து அதுவே வந்து ஒரு நேச்சுரல் க்ளோ மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் லைட்டாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு காஜலுக்கு என்னுடைய ரீசன்ட் ஃபேவரட் சாம்பரோட காஜல் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சூப்பரான காஜல், ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. அண்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ரோக் போட்டாலே போதும், நமக்கு வந்து ஒரு இன்டென்ஸ் பீச் பிளாக் நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த காஜல் எடுத்து என்னோடய 2 லோவர் லைன்லேயும் நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன்.
இந்த லுக்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லிப்ஸ்டிக்கு நான் இன்றைக்கி 2 லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ப்ளூ ஹெவனோடது. இதில் 07 அப்படின்ற ஷேட் எடுத்து என்னுடைய லிப்ஸில் வந்து நான் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். உள்ளே அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு டீப் ஒயின் ஷேட் மாதிரியான ஒரு கலர். ஸோ அதை வச்சு என்னோடய லிப்ஸை வந்து நான் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு நான் NYBயோட லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து சார்லட்ஸ் கேலரின்னு நினைக்கிறேன். எஸ், சார்லட்ஸ் கேலரி தான். அந்த ஷேட் எடுத்து என்னுடைய லிப்ஸோட சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ப்ளம் பிங்க் ஷேட். ஸோ ரெண்டும் மிக்ஸ் ஆனப்போ எனக்கு வந்து இந்த லுக் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோதான், லிப்ஸ்டிக் போட்டு முடிச்சது. இந்த மேக்கப் சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிந்தியும் வச்சுக்கிறேன். அண்ட் ஒரு ஏடி ஸ்டோன் நெக் பீஸும் நான் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு மிட் லென்த்து ஹாரம் தான். ஸோ இன்றைக்கி நெக் பீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் இயரிங்கை வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், ஒரு ஆட் ஆன் பியூட்டியாக நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மல்லிப்பூவும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த லுக்கில். ஸோ தட் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக ஒரு ட்ராமேட்டிக்கான ஒரு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக்காக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல். இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அண்ட் எனக்கு இதோட அவுட்கம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். See you all in the next video. Until then, bye bye, take care.